இன்னைக்கு வாழ்க்கையில எப்பவுமே எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் சும்மாவே கத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய டென்ஷனை குறைச்சிட்டு நம்மளுடைய உடல் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய மனசும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அப்பதான் நம்ம டென்ஷன்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் வந்து நல்லா வந்து கவனித்து பாருங்கள். நம்ம ஏன் இப்படி டெய்லி கத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தேர்ந்தெடுங்க. அப்போ உங்களுடைய குழப்பங்கள் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டிங்கன்னா அதுலேருந்து நிச்சயமாக வெளியே வர முடியும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இது நமக்கு மன அமைதியை தரதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நேரத்தை வீணடிக்கிறத வந்து குறைச்சிடுங்க. உங்களுடைய செயல் ஒர்க் பண்ணுறதுல ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து உங்களுடைய ஒர்க் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொரு வேலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக முடிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது, ரொம்ப கடினமான வேலையில் நீங்கள் எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதுவே ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்ததுன்னா ரொம்ப வந்து பிளான் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. காலையிலேயே அதை முடிச்சிடுங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த ஒர்க்கையும் வந்து ஒரு 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% ஒர்க்கை வந்து முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அதை நம்மளுடைய ஒர்க் ஷெட்யூல் குறைஞ்சிச்சுன்னா நம்மளுடைய மனசும் அமைதியாக இருக்கும். நிம்மதியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேரலாம். சிலர் வந்து மற்றவங்கள பார்த்து அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலையே தங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க. அதனால தேவையற்ற மன அழுத்தத்துக்கும் உள்ளாகுறாங்க. உங்களால் கையாள முடியாத ஒரு விஷயங்களை ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய மனசு வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்கும். எப்படி வந்து டைமை வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். டிஜிட்டல் முறையில் எப்படி ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஆஃபீஸ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா மெயிலெலாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் போயிட்டு வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து தங்களுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணுறது வந்து மூளையை வந்து தொடர்ந்து வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே வந்து வச்சுருக்கோம். அதனால் வீட்டுக்கு போயிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது செல்ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. குடும்பத்தினர் கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசுங்க. எப்போ பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சு அப்படியே சிறு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காதீங்க. சோசியல் மீடியாவில் மற்றவங்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் கம்பேர் பண்ணி பேசுறதை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறத எப்படி வந்து கவனம் செலுத்தலான்னு பார்க்கலாம். மன அழுத்தத்தில் எப்போதெல்லாம் வந்து நீங்கள் வந்து குழஞ்சி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ப்ரீத்திங்கை வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ அது மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மன அழுத்தத்துலேருந்து வெளிவரும். அப்புறம் ஹார்மோனான வந்து கார்டிசோல் அப்படிங்கிறது வந்து அளவை வந்து குறைக்கும். அப்படி குறைக்கும் பொழுது நமக்கு டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஃப் ஆகிடும். உங்களுடைய ஆஃபீஸ் மேஜையில் வந்து உட்காந்துக்கிட்டு கூட இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் தனியாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணினீங்கனாலே உங்களுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். பொழுதுபோக்கு உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதில் வந்து உங்களுடைய ஹாப்பியாக ஃபீல் ஆகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் உங்களுடைய எண்ணத்தை வந்து செயல்படுத்துங்க. இதனால் டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். மியூசிக் கேட்டால் உங்களுக்கு பிடிக்குதா, புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்குதா, செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பிடிக்குதா, உங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா, இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பொழுது உங்களை மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர முடியும். பனிக்கட்டி போல உருக செய்யக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 நாளாவது ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ உடலில் வந்து என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இது நேச்சுரலாகவே நம்மளுடைய மன அழுத்தத்தையும் நிவாரணலாம் செயல்படக்கூடியது. அப்படி உடல் தகுதியை பேணுவது தான் வந்து மன உறுதியையும் மன அழுத்தத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனையை மேம்படுத்த முடியும். இப்போ நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடந்த காலத்தை பாஸ்டையே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாத்தையுமே கோட்டை விட்டுருவீங்க. அதனால் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோடு வாழ முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது வந்து சாப்பிட்றதா இருந்தால் கூட சரி, இல்லை வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கான ஒர்க்கை வந்து ரொம்ப ரசித்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு டென்ஷன் இருக்காது.
வாழ்க்கையே வந்து அது ரொம்ப முழு மனசோட வச்சிருக்கோம். மன அழுத்தம் கொஞ்சமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் சாத்தியமில்லாத ஒன்று. இருந்தாலும் அதை வந்து வராமல் தடுத்து நிறுத்திட்டு நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து மன நிம்மதியாக அள்ளி தரும். நல்லா தூங்கணும். அதே டைமில் தூக்கமே இல்லாமல் வந்திருந்தாலும் மன அழுத்தத்துக்கு அதுதான் முதன்மையான காரணம். மினிமம் ஒரு 7 to 8 ஹவர்ஸாவது வந்து ரொம்ப டீப் ஸ்லீப் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டெப்ரெஷன்ஸ் இருக்காது, மன அழுத்தமும் இருக்காது. நிம்மதியான உறக்கம் வந்து மூளைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி, டீ இந்த மாதிரி வந்து குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணுறீங்களோ அது உங்களுடைய வந்து லைஃப் ஸ்பேன், உங்களுடைய வாழ்நாளுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும். எப்போவுமே வந்து இளமையாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சவால் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.